بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء وسيد المرسلين سيدنا محمد وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. சகோதரர்களே சகோதரிகளே தாய்மார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தாருல் குர்ஆன் லி பராயிமில் ஈமான் மദ്രஸாவுடைய இந்த 25ஆம் ஆண்டு நிறைவு விழாவிலே பங்கேற்க கிடைத்தமையிட்டு நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நல்ல சந்தர்ப்பத்தை எனக்கு வழங்கிய ஏற்பாட்டாளர்களுக்கு வல்ல ரஹ்மான் நிறைவான நற்கூலியை வழங்கி அருள வேண்டும் என்று துஆ செய்கின்றேன். 25 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு வித்தாக உருவான இந்த கற்கை நிலையம் கிளை பரப்பி இன்று ஒரு பெருவிருட்சமாக எழுந்து நிற்பதை பார்த்து சந்தோஷப்படுவோர்களில் நானும் ஒருவன். மதிப்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே தாய்மார்களே, சமகாலத்திலே நானும் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த யுகத்திலே நமது சமூக பணியில், சன்மார்க்க பணியில், சமூக சீர்திருத்த பணியில் முன்னுரிமை பெற வேண்டிய, முதன்மை பெற வேண்டிய, முக்கியத்துவம் பெற வேண்டிய ஒரு அம்சம் இருக்கும் என்றால் அதுதான் அப்ரிங்கிங் ஆஃப் அவர் சில்ட்ரன், பேரண்டிங். நமது அடுத்த தலைமுறையினரை, இந்த சிறார்களை, இந்த பிள்ளைகளை எப்படி நாம் உருவாக்கி எடுப்பது, வளர்த்தி எடுப்பது. நானும் நீங்கள் எவ்வளவு சாதித்தும் புண்ணியம் இல்லை, பிரயோசனம் இல்லை. அடுத்த தலைமுறை சீராக சிறப்பாக வழிநடாத்தப்படாத போது, நெறிப்படுத்தப்படாத போது, நாம் எதிர்பார்க்கிற இலக்கை நோக்கி அவர்கள் அழைத்து செல்லப்படாத போது நாம் என்ன பணி செய்தும் எந்த புண்ணியமும் இல்லை. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக நம் சமூகத்திலே பலருடைய கவனம் இந்த இளம் தலைமுறையினரில் குவிக்கப்படுவதாக தெரியவில்லை. இளைஞர்களில், யுவதிகளில் குவிக்கப்படுவதாக தெரியவில்லை. அதன் கோரமான விளைவுகளை சமூகம் இன்று அனுபவித்துக் கொண்டிருக்கிறது. இந்த சிறார்கள் தான் இந்த சமூகத்துடைய முதுகெலும்பு, இந்த சமூகத்துடைய உயிர் நாடி, ஜீவநாடி. இவர்கள் தான் நமது எதிர்கால நம்பிக்கை நட்சத்திரங்கள், தலைவர்களாக வர இருப்பவர்கள். இவர்கள் சரியாக புடம் போடப்பட வேண்டும், போஷித்து வளர்க்கப்பட வேண்டும். அவர்கள் எங்கு நோக்கி போய்க் கொண்டிருக்கிறார்கள், இந்த திசையில் போய்க் கொண்டிருக்கிறார்கள், யார் அவர்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறார்கள், எத்தகைய சிந்தனைகள் அவர்களிலே ஆதிக்கம் செலுத்துகின்றன, செல்வாக்கு செலுத்துகின்றன என்பதை நாம் வைத்து பார்க்க வேண்டும். மதிப்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே தாய்மார்களே, இந்த உலகிலே நானும் நீங்களும் பெற்றிருக்கிற மிகப்பெரிய அருள், ஆகப்பெரிய பிளெஸிங் என்ன தெரியுமா? இந்த பிள்ளைகள் தான். இவர்களை மிகைத்த மற்றொரு அருள் கிடையாது, கிடையவே கிடையாது. எனவேதான் குர்ஆன் இவர்களை நிஅமா என்று சொல்கிறது. அம்தத்னாக்கும் பி அம்வாலின் வ பனீன். இந்த குழந்தைகளை குர்ஆன் குர்ரத் அய்ன், கண்குளிர்ச்சி என்று சொல்கிறது. ரப்பனா ஹப் லனா மின் அஸ்வாஜினா வ ذُرِّيَّاتِنَا குர்ரத் அய்ன் வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா. இந்த குழந்தைகளை குர்ஆன் ஜீனா என்று சொல்கிறது. அல் மாலு வல் பனூன் ஜீனத்துல் ஹயாத்தித் துன்யா. ஜீனா அலங்காரம் என்று சொல்கிறது, கண்குளிர்ச்சி என்று சொல்கிறது, அருள் என்று சொல்கிறது, பரிசு என்று சொல்கிறது. யஹபு சூரா அஷூராவிலே வருகிற வசனம். அல்லாஹ் தான் நாடியவர்களுக்கு ஆண் குழந்தைகளை பரிசாக கொடுக்கிறான், நாடியவர்களுக்கு பெண் குழந்தைகளை பரிசாக கொடுக்கிறான். தான் நாடியவர்களுக்கு இரு சாராரையும் அல்லாஹ் பரிசாக கொடுக்கிறான். ஒரு சாராருக்கு அல்லாஹ் குழந்தை பாக்கியத்தை கொடுப்பதில்லை என்று சூரத்து ஷூரா சொல்கிறது. சொல்லும் போது குழந்தை பாக்கியத்தை பரிசு என்று சொல்கிறது. எனவே இந்த உலகத்திலே, இந்த குறுகிய கால வாழ்க்கையிலே நாம் பெற்றிருக்கிற மாபெரும் அருள் தான் இந்த குழந்தைகள், இந்த சிறார்கள். ஆனால் இந்த குழந்தைகள் சரியாக நெறிப்படுத்த, வழிப்படுத்த தவறுகின்ற போது, வழிநடத்தப்படாத போது இந்த ஜீனாவாக அமைந்த பிள்ளைகள் நமக்கு மிகப்பெரிய ஃபித்னாவாக மாறுவார்கள். அதனையும் குர்ஆன் சொல்கிறது. வஅலமு அன்னமா அம்வாலுக்கும் வ அவுலாதுக்கும் ஃபித்னா. அறிந்து கொள்ளுங்கள், உங்களது சொத்து செல்வங்களும் பிள்ளைகளும் குழந்தைகளும் உங்களுக்கு ஃபித்னா. இன்று ஜீனாவாக அமைய வேண்டிய குழந்தைகள் ஃபித்னாவாக மாறி வருகிற ஒரு ஆபத்தை நாம் பார்க்கிறோம். குர்ஆன் என்னையும் உங்களையும் விடுத்து சொல்கிறது. யூசிக்குமுல்லாஹு ஃபீ அவுலாதிக்கும். உங்களது குழந்தைகள் விஷயத்தில் அல்லாஹ் உங்களுக்கு வசியத் செய்கிறான். கவனமாக இருங்கள், விழிப்பாக இருங்கள். இமாம் இப்னுல் கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்வார்கள், நாளை மறுமையிலே மஹ்ஷரிலே பெற்றோர் முதலில் விசாரிக்கப்படுவார்கள், குழந்தைகள் பின்னர் தான் விசாரிக்கப்படுவார்கள். குழந்தைகள் விசாரிக்கப்படுவதற்கு முன்னால் பெற்றோர் குழந்தைகளை பற்றி விசாரிக்கப்படுவார்கள் என்று இமாம் இப்னுல் கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள். எனவே எவ்வளவு பெரிய அமானிதம், எவ்வளவு பெரிய பொறுப்பு என்று சென்று பாருங்கள். நானும் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த யுகத்திலே இந்த சிறார்கள் உண்மையிலேயே மிகப்பெரிய அவலத்துக்கு முகம் கொடுத்திருக்கிறார்கள்.
ஒரு பக்கம் அவர்களுடைய ஈமானுக்கு, இறை நம்பிக்கைக்கு பயங்கர அச்சுறுத்தல் விடுக்கப்படுகிற ஒரு காலம் இது. அவர்களுடைய பண்பாடுகளுக்கும் ஒழுக்கத்துக்கும் பயங்கர அச்சுறுத்தல் விடுக்கப்படுகிற ஒரு காலம் இது. அவருடைய ஒழுக்க வாழ்க்கைக்கு மிக பயங்கர சவால் நிலவுகிற ஒரு காலம் இது. இதனை விரிவாக நான் விளக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்மை போன்றவர்கள் சிறார்களாக இருந்த போது எதிர்நோக்காத பயங்கரமான சவால்களுக்கும் அறைகூவல்களுக்கும் அச்சுறுத்தல்களுக்கும் இந்த இளம் தலைமுறை இன்று முகம் கொடுத்து வருகிறது. எத்தனை எத்தனை அச்சுறுத்தல்கள்! அவர்களுடைய கண்களுக்கு அச்சுறுத்தல், காதுகளுக்கு அச்சுறுத்தல், கல்புக்கு அச்சுறுத்தல், எல்லா அவயவங்களுக்கும் அவர்கள் மிகப்பெரிய அச்சுறுத்தலை முகம் கொடுத்திருக்கிற ஒரு காலம் இது. இதற்கு என்ன தீர்வு? ஒரே ஒரு தீர்வு தான் இருக்கிறது. ஒரே ஒரு தீர்வு. மற்ற எல்லா தீர்வுகளும் வெறும் பக்க தீர்வுகள். நாம் கொடுக்கிற அரசியல் ரீதியான தீர்வாக இருக்கலாம், பொருளாதார ரீதியான தீர்வாக இருக்கலாம், மற்றொரு தீர்வாக இருக்கலாம், இன்னொரு தீர்வாக இருக்கலாம். அவையெல்லாம் வழங்கப்பட வேண்டும் என்பது 2 கருத்துக்கு இடமில்லை. பேசிக்கலி நமது அடுத்த தலைமுறையினருடைய இருப்பை, பாதுகாப்பை, ஈருலக வெற்றியை தீர்மானிக்கிற அம்சமாக இருக்கும் அவர்களுக்கு ஆழமான மார்க்க வழிகாட்டலை வழங்க வேண்டும். இறை நம்பிக்கையை கொடுக்க வேண்டும், ஈமானை கொடுக்க வேண்டும், தர்பியாவை வழங்க வேண்டும். இறை நம்பிக்கை இல்லாத நிலையில் ஒரு நாளும் நாம் எதிர்பார்க்கிற சமூக மாற்றத்தை காண முடியாது, ஒழுக்கங்களை காண முடியாது, பண்பாடுகளை காண முடியாது. இந்த உலகமே சீரழிகிறது என்றால் என்ன காரணம்? உலகத்திலே நிலவுகிற அரசியல் நெருக்கடியாக இருக்கலாம், பொருளாதார வீழ்ச்சியாக இருக்கலாம், சூழல் சுற்றாடல் பிரச்சனையாக இருக்கலாம், மற்றொரு பிரச்சனையாக இருக்கலாம், இன்னொரு பிரச்சனையாக இருக்க. அனைத்து பிரச்சனைக்கு பின்னால் இருப்பது பண்பாட்டு வீழ்ச்சி. பண்பாட்டு வீழ்ச்சியும் ஒழுக்க வீழ்ச்சியும். இந்த பண்பாட்டு வீழ்ச்சிக்கும் ஒழுக்க வீழ்ச்சிக்கும் பின்னால் இருப்பது ஆன்மீக வறுமை. ஆன்மீகம் இல்லாத இடத்தில், இறை நம்பிக்கை இல்லாத இடத்தில், மறுமை நம்பிக்கை இல்லாத இடத்தில் என்ன பண்பாட்டை எதிர்பார்க்க முடியும்? நேர்மையை, நீதியை, ஒழுக்கத்தை எதிர்பார்க்க முடியும்? நியாயத்தை எதிர்பார்க்க முடியும்? முடியாது, முடியவே முடியாது. போலியாகத்தான் இருக்கும். இருந்தாலும் ஆழமான இறை நம்பிக்கை, அதன் அடியாக பிறக்கிற ஆன்மீகத்தை சுமந்த ஒரு சமூகம்தான் பண்பாடுள்ள சமூகமாக, ஒழுக்கமுள்ள சமூகமாக இருக்கும். அத்தகைய ஒரு சமூகத்தில் தான் நல்ல அரசியலை பார்க்கலாம், பொருளாதார நீதியை பார்க்கலாம், எல்லா ஆரோக்கியமான விஷயங்களையும் பார்க்கலாம். இது 2 கருத்துக்கு இடமில்லை. எனவே நமது இளம் சந்ததியினரை, எதிர்கால தலைமுறையினரை, இந்த சிறார்களை ஆரம்பமாக நாம் மார்க்க ரீதியிலே வழிநடாத்த கடமைப்பட்டிருக்கிறோம். நமது குழந்தைகள் ஆரம்பமாக லா இலாஹ இல்லல்லாஹ்வை மொழிய வேண்டும். இஃப்தஹு அலா சுப்யானிக்கும் பி கலிமத்தி லா இலாஹ இல்லல்லாஹ். என்று சொல்ல முன்னால், பி என்று சொல்ல முன்னால், ஆனா என்று சொல்ல முன்னால், ஆவனா என்று சொல்ல முன்னால், ஆயன் என்று சொன்ன முன்னால், அனைத்தையும் சொல்ல முன்னால் இந்த குழந்தைகளுடைய வாயிலிருந்து அல்லாஹ், ரசூல் வர வேண்டும். அதை உத்தரவாதப்படுத்த வேண்டும். அதற்குரிய இடம் எது? ஆனால் இன்று அரபு கலாசாலைகளுக்கு, மதரசாக்கள் கொடுக்கப்படுகிற முக்கியத்துவம் என்ன, முன்னுரிமை என்ன? அது பற்றி நீங்கள் தெரியாதவர்களாக இருப்பீர்கள் நான் நினைக்கவில்லை. மதரசாவுக்கும் பிள்ளைகளை அனுப்புவோம், ஓதுவதற்கும் அனுப்புவோம். ஆனால் ஒப்பீட்டு ரீதியில் எதற்கு அதிக முக்கியத்துவமும் முன்னுரிமையும் வழங்குகிறோம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். மதிப்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, இப்னு ஹல்தூன் வரலாற்றுத்துறை பேராசிரியர், மிகப்பெரிய அறிஞர். இப்னு சீனா மருத்துவத்துறையின் மேதை, மருத்துவத்துறையின் தந்தை என்று வர்ணிக்கப்படுவர். இருவரும் சொல்கிறார்கள், அசாசு தலீம் அல் குர்ஆன், கல்வியின் ஆரம்பம் குர்ஆனாக இருக்க வேண்டும். ஒரு குழந்தை ஆரம்பமாக, முதலாவதாக குர்ஆனை உள்வாங்க வேண்டும். அதன் பிறகுதான் ஏனைய கலைகளை கற்க வேண்டும். சகோதரர்களே, ஒவ்வொரு சிறுவனும் சிறுமியும் அல்லாஹ்வுடைய கலாமான அல் குர்ஆனை திருத்தமாக, ராகமாக, முறையாக ஓதுவது அடிப்படை கடமை. குர்ஆனை கண்டிப்பாக, கட்டாயமாக ஒவ்வொரு சிறுவனும் சிறுமியும் ஓத வேண்டும். எனவே மதிப்புக்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, குர்ஆன் மதரசாக்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். இல்லாத போது அடுத்த தலைமுறை இழப்போம். அஹதியா இயக்கம் என்பது நாம் பெற்றிருக்கிற மிகப்பெரிய அருள், மிகப்பெரிய அருள். அஹதியாவை கட்டியெழுப்ப வேண்டும். அரசாங்கம் அங்கீகரித்த, அரசாங்க பரீட்சை திணைக்களம் அங்கீகரித்த, பரீட்சை திணைக்களத்துக்கூடாகவே பரீட்சைகள் நடத்தப்படுகிற அளவுக்கு அங்கீகாரம் பெற்ற ஒரு அமைப்பு அஹதியா. புதிய புதிய அமைப்புகளை பற்றி சிந்திப்பதை விட இருக்கிற அமைப்புகளை கட்டி காத்து கொண்டு போகிற மிகப்பெரிய ஆன்மீக தார்மீக கடப்பாடு சமூகத்துக்கும் சமூக தலைமைகளுக்கும் இருக்கிறது. மதிப்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, நானும் நீங்களும் என்னுடைய, உங்களுடைய சிறார்களுக்கு, குழந்தைகளுக்கு பாத்தியதையாக
பரிசாக, மிகப்பெரிய பரிசாக வழங்க வேண்டியது வேறு எதையும் அல்ல, அல்லாஹ்வுடைய கலாமான குர்ஆனை. இதை மாத்திரம் அவர்கள் கையில் சுமந்து விட்டார்கள் என்றால், இதனை அவர்கள் தமது கைடாக, நெவிகேட்டராக, வழிகாட்டியாக எடுத்து விட்டார்கள் என்று சொன்னால், பிரேக் த்ரூ அல்லாஹ்வுடைய கிருபையினால் அவர்கள் எல்லா துறைகளிலும் பிரகாசிக்கக்கூடியவர்களாக மாறுவார்கள். இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ கலக். வாசியுங்கள், படியுங்கள், சிந்தியுங்கள், தேடுங்கள். நீங்கள் விரும்பிய துறையில் துறை போக கற்கலாம். ஆனால் படைத்த ரப்புடைய பேரால், இறை நம்பிக்கையை அடிப்படையாக கொண்டு, அல்லாஹ்வுடைய கலாமின் வழிகாட்டல்களை அடிப்படையாக கொண்டு, இதுதான் குர்ஆனுடைய முதலாவது கட்டளை, முதலாவது வழிகாட்டல். ஒரு அற்புதமான ஆயத் சூரா அல் அம்பியாவில் இருக்குது. லகத் அன்ஸல்னா இலைக்கும் கிதாபன் ஃபீஹி ذிக்ருக்கும் ஃபீஹி ذிக்ருக்கும் அஃபலா தஅகிலூன். சுப்ஹானல்லாஹ். இந்த ஆயத்தை கொஞ்சம் கவனியுங்கள். உங்களுக்கு நாங்கள் ஒரு வேத நூலை இறக்கி இருக்கிறோம். பன்மையாக வந்திருக்கிறது, ப்ளூரலாக வந்திருக்கிறது. உங்களுக்கு, எனக்கு, உங்களுக்கு, நம் அனைவருக்கும் அல்லாஹ் ஒரு வேத நூலை இறக்கி அருளி இருக்கிறான். ஃபீஹி ذிக்ருக்கும் ஃபீஹி ذிக்ருக்கும். மனிதர்களே, மக்களே, மனித குலத்தை சார்ந்தவர்களே, சேர்ந்தவர்களே, அதிலே உங்களுடைய திக்ர் இருக்கிறது, உங்களுடைய திக்ர் இருக்கிறது. அல்லாஹ் என்னை பார்த்து உங்களை பார்த்து சொல்கிறான். திக்ர் என்றால் என்ன? முதலாவது கருத்து பிரஸ்தாபம், மென்ஷன். அதிலே அல்லாஹ் உங்களை பற்றி பேசுகிறான். நீ யார் என்பதை சொல்லித் தருகிறான், நீ எது என்பதை சொல்லித் தருகிறான், நீ எங்கிருந்து வந்தா என்பதை சொல்லித் தருகிறான், நீ என்ன செய்ய வேண்டும் என்பதை சொல்லித் தருகிறான், நீ எங்கு செல்வாய் என்பதை சொல்லித் தருகிறான், உனது பிரச்சனைகள் என்ன என்று சொல்லித் தருகிறான், அந்த பிரச்சனைக்கான தீர்வுகளை சொல்லி ஃபீ ذிக்ருக்கும். என்னை பற்றிய திக்ர் வேறு எங்கும் இல்லை. என்னை பற்றிய திக்ர் எனது ரப்புடைய கலாம் அல் குர்ஆனில் தான் இருக்கிறது. இரண்டாவது ஃபீஹி ذிக்ருக்கும் என்றால் ஃபீஹி ரிஃபஅத்துக்கும் வ இஸ்ஸத்துக்கும் வ ஷரஃபுக்கும். இந்த குர்ஆனில் தான் உங்களுடைய கௌரவம் இருக்கிறது, மதிப்பு இருக்கிறது, மரியாதை இருக்கிறது. குர்ஆன் அல்லாத வேறொன்றில் நீங்கள் மதிப்பை, மரியாதையை, உயர்வை, மேன்மையை எதிர்பார்க்காதீர்கள். அது வெறும் காணல் நீராகத்தான் இருக்கும். ஃபீஹி ذிக்ருக்கும். ஓ மனிதர்களே, உங்களுக்கு நாங்கள் ஒரு வேதத்தை தந்திருக்கிறோம், அதிலே உங்களை பற்றிய பிரஸ்தாபம் இருக்கிறது, உங்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது, பேசப்பட்டிருக்கு. எடுத்து பாருங்க, புரட்டி பாருங்க, தேடி பாருங்க. அதில் தான் உங்களுக்கு உயர்வு இருக்குது, மேன்மை இருக்குது, வெற்றி இருக்குது. மூன்றாவது ஃபீஹி ذிக்ருக்கும். இந்த குர்ஆன் முதக்கிர் ஃபதக்கிர், இது ரிமைண்டர், உங்களுக்கு நினைவூட்டிக் கொண்டே இருக்கிறது, நினைவூட்டிக் கொண்டே இருக்கிறது, சொல்லிக்கொண்டே இருக்கிறது. வாழ்க்கையின் இலக்கை, இலட்சியத்தை சொல்லிக்கொண்டே இருக்கிறது. எனவே இதனை கையில் சுமக்காமல், எடுக்காமல், எதை கையில் எடுக்க போகிறோம்? எது கைடாக இருக்கலாம், எது மாஸ்டராக இருக்கலாம், எது நேவிகேட்டராக இருக்கலாம், மற்ற எதுவும் இருக்க முடியாது. ஃபீஹி ذிக்ருக்கும் அஃபலா தஅகிலூன். அஃபலா தஅகிலூன். உங்களுக்கு புத்தி இல்லையா? உங்களுக்கு யோசனை இல்லையா? கொஞ்சம் சீர்தூக்கி பார்க்க மாட்டீங்களா? சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த இடத்துல இருக்கிற நானும் நீங்களும் 70 வயதை கடந்தவர்கள், 60 வயதை கடந்தவர்கள், 50 வயதை கடந்தவர்கள், 40, 30 வயதை கடந்தவர்களும் இருக்கிறோம். இந்த குர்ஆனை ஓதுகிறோம், ஓதாமல் இல்லை. ஆனால் லகத் அன்ஸல்னா இலைக்கும் கிதாபன் ஃபீஹி ذிக்ருக்கும் அஃபலா தஅகிலூன் என்ற இந்த அல்லாஹ்வுடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்றக்கூடிய வகையில் நமது பிரச்சனைகளை இந்த குர்ஆனில் தேடி இருக்கிறோமா? நமது ஆனரை இந்த குர்ஆனில் தேடி இருக்கிறோமா? இந்த குர்ஆனை நமது ரிமைண்டராக, நினைவூட்டியாக நாம் எடுத்துக்கொண்டிருக்கிறோமா? அஃபலா தஅகிலூன் என்று அல்லாஹ் கேட்கிறான். மதிப்புக்குரிய பெரியோர்களே, அன்புக்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, குர்ஆனை வெறுமனே ஓதி வருவதனால் அது எனக்கும் உங்களுக்கும் பெரிய பயனை, குறிப்பிடத்தக்க பயனை தர போவதில்லை. ஃபீஹி ذிக்ருக்கும் என்பதை உணர வேண்டும். அந்த திக்ர் என்ன என்பதை தேட வேண்டும், பார்க்க வேண்டும். குர்ஆனை ஓதுதல் என்ற பொருளை தரும் வார்த்தை கராஅத்துல் குர்ஆன். ஆனால் குர்ஆன் கிராஆ என்ற வார்த்தைக்கு பதிலாக திலாவா என்ற வார்த்தையை தான் பயன்படுத்தி இருக்கிறது. திலாவத்துல் குர்ஆன், யத்லூன கிதாப் அல்லாஹ். திலாவா, திலாவா என்ற வார்த்தைக்கு ஓதுதல் என்ற பொருள் இல்லை, ரிசைட்டிங் என்ற கருத்து கிடையாது. அரபு மொழியை அறிந்த ஆலிம்கள் பலர் இங்கே இருக்கிறீர்கள். தலா யத்லு, திலாவா என்றால் எங்கும் ஓதுதல் என்ற ஒரு பொருள் தரப்படவில்லை. தலா யத்லு திலாவாண்டா ஃபாலோவிங், பின்பற்றுதல், பின்னால் செல்லல், கோயிங் பிஹைண்ட்.
கைடாக எடுத்தல், வழிகாட்டியாக எடுத்தல் என்பதுதான் திலாவா என்ற வார்த்தையின் பொருள். இதனை யாரும் ஆட்சேபிக்க முடியாது. திலாவத்துல் குர்ஆன் கேட்கலாம் என்று சொல்கிறோம். கிராஅத்துல் குர்ஆன் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டாலும் குர்ஆனை ஓதுவதற்கு மட்டும்தான் திலாவா என்ற வார்த்தை பயன்படுத்தப்படும். இதன் மூலம் எதிர்பார்க்கப்படுவது என்ன? குர்ஆனை ஓத வேண்டும், திருத்தமாக ஓத வேண்டும், ராகமாக ஓத வேண்டும், அது சொல்லும் கருத்துக்களை சீர்தூக்கி பார்க்க வேண்டும், அதனை படிக்க வேண்டும், அதன் போதனைகளை உள்வாங்க வேண்டும், அந்த போதனைகளின் அடிப்படையில் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். குர்ஆனை வழிகாட்டியாக கொண்டு பயணிக்க வேண்டும். குர்ஆனிய சமூகமாக நாம் விளங்க வேண்டும். இதுதான் குர்ஆனுடைய எதிர்பார்ப்பு. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.